இது வந்து இங்கிலீஷ்க்கான டிஎல்எம், அதாவது காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் காமிக்கணும். இந்த பிக்சர் காமிச்சிட்டு குழந்தைங்க வந்து இந்த பிக்சர் பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் சொல்லுவாங்க. இது வந்து சன்னுன்னு சொல்லுவாங்க, இது என்னன்னு கேட்டால் ஃப்ளவர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து என்னன்னு கேட்கும்போது சன்ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிக்சர் பேஸ் பண்ணி அவங்க ஆன்சர் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதோட பிக்சர் சன், ஃப்ளவர், நடுவில் வந்து சன், ஸ்டார், ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ், ஃபுட் பால், பார்த்தீங்கன்னா ஃபுட்பால். இது வந்து கப் கேக், கப் கேக். இது மாதிரி தான். ஸ்ட்ரீட் லைட், ஸ்ட்ரீட் லைட். ரெயின்போ, ரெயின்போ. ஹேர் பேண்ட், ஹேர் பேண்ட். ஆர்ம் சேர், ஆர்ம் சேர். ஃபஸ்ட்டு பிக்சர்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா அதுக்கான வேர்ட்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கான பிக்சர்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு காம்பவுண்ட் வேர்ட்ஸை நம்ம சொல்லித்தரலாம். இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களே இன்னும் நிறைய சொல்லுவாங்க. ஆல்ரெடி அந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி காமிக்கும்போது அவங்கக்கிட்டேயே கேட்கும்போது இன்னும் அவங்க யோசிச்சு நிறையாவே சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. நம்ம கேட்டு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும்போது தான் அவங்க நிறைய சொல்லுவாங்க.